மேச ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷத்துக்கு 1ஆம் இடம். இங்க பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் தான் ஆட்சி அதிபதியே வராது. இவங்களோட லவ்லாம் எப்படி இருக்கும்னா அடாவடியா தான் இருக்கும். இந்த ரவுடி பிள்ளைங்கன்னு வாங்க இல்லையா, ஆமா. அந்த மாதிரி தான் வெளிப்படுத்தக்கூடிய நிலைகள். இது ஒரு பையனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் எப்படி இருப்பானா போய் ஐ லவ் யூன்ற ஒரு வார்த்தையை சொல்லவே மாட்டான். ம். அந்த பொண்ணை சொல்ல வைக்கணும்னு எதிர்பார்ப்பான். அந்த அளவுக்கு அவனுடைய ஹேண்ட்ஸம் லுக்கிலேயே வந்துட்டு அதை அப்படியே மயக்குவான். ம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைங்களா இருப்பாங்க. இவங்களோட லவ் எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்துட்டு கேஷுவலா போய் இந்த கெஞ்சுறது வலிறது இதெல்லாம் இருக்காது. நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நான் இப்படிதான் இருப்பேன். அந்த பிள்ளை அதை பார்த்தே மயங்கும். ம். நீ வந்து எனக்கு அதை பண்ணும் இதை பண்ணணும்லாம் இல்லடா, நீ ஒன்னா நீ அவுட் ஆஃப் லுக்லெஸ் தான். இந்த பிள்ளைக்காவே இப்போ என்ன பண்ணுவோம், ஜிம் போவோம். ம். ஜிம் போறது, உடம்ப பாத்துக்கிறது, அப்படியே வந்துட்டு அந்த ரொம்ப கெத்தா இருப்பாங்கல்ல, ஆமா. அந்த லுக் பார்த்தோன்னே ஈர்க்கப்படக்கூடிய நிலைன்னு வாங்கல, அந்த மாதிரி இருக்க பசங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மேச ராசியில இருப்பாங்க. ம். இவங்களோட லவ்வே அப்படிதான் இருக்கும். அடாவடித்தனம், அப்படியே வந்துட்டு கெஞ்சுறது கொஞ்சுறது. அது அந்த புள்ள வந்து கொஞ்சம் வச்சிடணும். இந்த மாதிரி ஆண்களை தான் பெண்களுக்கும் பிடிக்கும் இல்லையா? பிடிக்கும் நிச்சயமா, அந்த மாதிரிதான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே வந்து ஒரு பெண்ணா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ம். ஒரு பெண் வந்துட்டு ரொம்ப வீரமா இருப்பா. ம். அந்த மேசராசியில பிறந்த பெண் எப்படி இருப்பானா, பாக்குறதுக்கு அவ்வளவு வீரமா இருப்பா. இந்த பிள்ளை பார்த்தா ரவுடி மாதிரி இருக்கு அப்படின்னுவாங்கல்ல, அந்த பையனுக்கு அதுதான் பிடிக்கும். ம். இந்த பொண்ணுட்ட நம்ம லைஃப்ல ஒப்படைச்சா போதும்டா, நாம நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், அந்த அளவுக்கு அவ பாத்துப்பா அப்படின்ற மாதிரி இவங்களோட லவ் இருக்கும்.